15 மாதங்கள் சுமந்து ஈன்றெடுத்த அன்னையும், இரு கைகளாய் இணையும் வரை தோள் கொடுக்கும் தந்தையும் தவம் இருந்தும் கிடைக்காத பெரும் பேராகும். உடனிருந்து உறவாடும் உடன்பிறப்பைப் போலேதும் தோழமைகள் ஒருபோதும் அமையாது. உடனிருக்கும் காலம் வரை அன்போடு உறவாடு. கனவுகள் பல வளர்த்து அன்பை பொழியும் குழந்தைகளின் அலப்பறைகள் இல்லையென்றால் வீடுகளும் விளங்காது, இன்பமழை பொழியாது. அன்பான துணையின் ஆறுதல் போல் மருந்தேது, உயிர் பிரியும் நேரத்திலும் உடனிருக்கும் விலகாது. காலத்தின் கணக்குகளில் எல்லாமே ஒருபோது கடந்தாலும் குடும்பம் எனும் கோயிலிலே உறவுகளின் நினைவலைகள் மட்டும் ஒருபோதும் ஓயாது. படிதாண்டி நீ நடந்தால் வாழ்க்கையில் குன்றிருக்கும் குழியிருக்கும், குழிபறிக்கும் மாமனிதரின் வஞ்சனையும் தொடர்ந்திருக்கும். எதிர்நீச்சல் போட்டுவிடு, அங்கே அத்தனையும் ஒதுங்கிவிடும். எத்தனை நாள் கலி தொடரும், துணிந்து நின்றால் ஒரு நாள் அது கூட துவண்டு விழும். ஏன் பிறந்தோம் ஏன் இறந்தோம் அர்த்தங்கள் தேடிவிடில், நாளைய சரித்திரமும் உனதாகும், வரலாறும் பேர் சொல்லும். சமூகத்தை காதலி, அன்பென்ற பேரமுதம் எந்நாளும் நீ அருந்து. தவறுகள் கண்டால் கண்டிக்க துணிந்து நில், உணர்ச்சி அலைகளை கொண்டலும் பேராயுதம் நீ என்றே மார்கட்டிச் சொல். மென்மையின் சான்றவள் பெண்மையை வெறும் யோனி கிழித்து புணர்ந்து கழிவென அகற்ற எண்ணும் காம பிசாசுகளின் தலைகொய்து ஓடும் குருதி கொண்டு பெண்ணுக்கென்று புது சரித்திரம் எழுது. வறுமையே வாழ்க்கை என்று தோல் கொண்டு போர்த்திய எலும்புகளுடன் கண்ணீர் விட்டு காய்ந்து கிடக்கும் உறவுகளை தோல் கொண்டு நீ நிறுத்து, உழைப்பாலே உலகுக்கு உணவளித்து. காதல் அழிவதில்லை, இது நான் மட்டும் உச்சரிக்கும் மந்திரமல்ல, நீங்களும் தான். வாழ்ந்து காட்டுங்கள், காதலில் வெற்றி பெற்று மட்டுமல்ல, தோல்வியின் வலியுணர்ந்த பின்னும். காதலில் மரணம் வேண்டாம், மரணம் மட்டுமே மறந்து என்றால் இங்கு கல்லறைக்கு மட்டுமே நில ஒதுக்கீடு வேண்டியிருக்கும். சாதி மத பேதம் அறியா சந்ததி வளர்ப்போம், அனைவருக்கும் சமம் என்ற உணர்வினையே நிறைவெனக் கொடுப்போம். அறத்தினில் வாழ்வதை வாழ்க்கை என்று நெஞ்சினில் உறுதி கொள்வோம். நீதியில் நிலை பெறும் வாய்மை வாழ சட்டங்களை காவலாய் வைப்போம். குடி குடியை கெடுக்கும், அரசாங்கமே குடியை கெடுக்க கௌரவமாக கொடுக்கும் முன்கூட்டிய மரணச் சான்றிதழ் இது. இன்றைய வாக்குரிமை ஒற்றை விரல் புரட்சி என்று சொல்லி உயர்ந்து வந்தது, அப்படியே நமது வாயை அடைக்கச் செய்தது. அரிசியின் பதுங்கலால் மக்களின் பற்றியெறியும் வயிறு புழுங்குகின்றது. அன்று கேரட், இன்று தேங்காய். இன்றைய பொருட்களின் விலையேற்றம் நாளை மரணத்தினை மலிவாக்கலாம். உழைப்பை மட்டுமே நம்பு, இன்று அனைவருக்கும் சோறு போடும், அதுவே நாளை உனக்குச் சோறு போடும். நல்லதோர் உலகம் செய்வோம், நமது சந்ததிக்கு மகிழ்ச்சியை கொடுப்போம்.